ட்ரும் ட்ரும் ட்ரும். தெலுங்க தெலுங்க. என்னப்பா நீங்க அப்பதுல இருந்து நீங்களே வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? நாங்க இப்பதான் ஓட்டுறது. அக்கா இந்த வண்டி சூப்பரா இருக்கு, நாங்க தான் இதுல போவோம், உங்களுக்கு தரமாட்டோம். என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப நாங்க என்னதான் விளையாடுறது? என்ன விளையாடலாம் நம்ம? இவங்க வண்டியும் நம்மளுக்கு தரவே மாட்டேங்கிறாங்க. நேத்து ஆண்டி ஒரு கேரம் போர்டு வாங்கிட்டு வந்தாங்கல்ல, நம்ம கேரம் போர்டு விளையாடலாமா? சூப்பர் ஐடியா. சரி நீ போய் எடுத்துட்டு வா. அக்கா இருங்க, நாங்களே இந்த வண்டியில போய் கேரம் போர்டு எடுத்துட்டு வரோம். சீக்கிரம் போயிட்டு வாங்க. நாங்க வந்துட்டோம். நீங்க கேரம் போர்டு விளையாட போறீங்கன்னா நானும் வரேன். ஆனா எனக்கு பதிலா இந்த வண்டியில பூஜா கூட யார் வரீங்க? நான் பூஜா கூட ரைட் பண்றேன். சரி ஓகே ராகுல், அப்படின்னா நான் கேரம் போர்டு விளையாட போறேன். சரி நாங்க இங்கேயே உட்காந்து இப்படி பாக்குறோம் உங்களை. ஓகே ஓகே, நீங்க பாக்கணும்னா பாருங்க, இல்லாட்டி ரவுண்ட் அடிங்க. இந்த புது கேரம் போர்டு சூப்பரா இருக்குல்ல. சரி வாங்க இப்போ இதை ஓபன் பண்ணலாம். செம்மையா இருக்கு பார்க்கவே. இங்கே பார்த்தீங்களா, இது உள்ள காயின்ஸும் கொடுத்துருக்காங்க, அது ஒரு பேக்கெட்ல கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு, 2 ஸ்ட்ரைக்கர் கொடுத்துருக்காங்க. ஒன்று குறைஞ்சிச்சுன்னா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரம் போர்டு செம்மையா இருக்குல்ல. இந்த காயின்ஸ் எடுக்கலாம். வாவ் சூப்பரா இருக்குல்ல எல்லா காயின்ஸும். பிளாக் காயின்ஸ் எத்தனை இருக்கு? 4 பிளாக் காயின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒயிட் காயினும் 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்ட்ரைக்கர். அதுக்கப்புறம் இதான் ரெட் காயின். ஏன்னா பிளாக் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கு. சரி இட்ஸ் ஓகே. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கர் தானே தேவைப்படும். இன்னொரு ஸ்ட்ரைக்கரை வந்து நம்ம உள்ள வச்சிடலாம். அக்கா சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? வெயிட் பண்ணுங்க, நம்ம கேரம் போர்ட் பவுடர் போடல. வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் ஓரமா வைங்க. காயின்ஸ் எல்லாம் எடுங்க, நான் பவுடர் போடுறேன். எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்துட்டேன். வெயிட் பண்ணு, லைட்டா போடலாம். போதும் போதும்பா, போதும் போதும். ஓகே, இப்போ நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டுடலாம். அப்போதான் நல்லா ஸ்மூத்தா போகும் காயின்ஸ்லாம். ஓகே, இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. சரி ஓகே, இப்போ காயின்ஸ்லாம் எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நடுவில் ரெட் காயின், அப்புறம் ஒரு ஒயிட்டு, பிளாக்கு, ஒயிட்டு, பிளாக், ஒயிட், பிளாக். இன்னும் 2 ஒயிட் பிளாக் காயின் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கே, இவ்வளோதானே வரணும். சரி ஓகே, அப்படின்னா நம்ம அதை மட்டும் எடுத்து வரமா வச்சுக்கலாம். ஸ்ட்ரைக்கர். ஓகே, அந்த காயினையும் தனியாக எடுத்து வச்சாச்சு, அந்த ஸ்ட்ரைக்கர் கூட. சரி இப்போ 4 பேருமே ஒவ்வொரு டைரக்ஷனில் உட்காந்துக்கலாம். சரி ஓகே, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷனில் உட்காந்தாச்சு. ஓகே ரோசி, நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னது இது, எந்த காயினுமே நகரலையே. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான். அச்சோ பக்கத்தில் வந்துருச்சு, விழுகலை. ஓகே இப்போ நான் அச்சோ. ஓகே இப்போ நான் அடிக்க போகிறேன். ஓ மை காட், ஸ்ட்ரைக்கர் பறந்துருச்சு. என்ன ஸ்வீட்டி, உன்னை காயினை போட சொன்னா ஸ்ட்ரைக்கரை பறக்க வைக்க. சரி ஓகே இப்போ நான் ஒரு காயின் அடிச்சிட்டேன். என்னது இது மேலே வச்சு வச்சிடலாம். அந்த பிளாக் காயினையும் போட்டுப்பேன். ரோசி, ஒயிட் காயின் சூப்பர் சூப்பர். இன்னொன்னு அடிக்க போறேன். ஐயோ அடிக்கல. இப்போ நான் அடிக்கிறேன் பாரு அதை. என்னது இது, க்ளோஸா வந்துருச்சு ஆனா விழுகலையே. விழுந்துருச்சா? இல்ல விழுகல. சரி ஓகே, இப்போ நான் அதை அடிச்சிருவேன். அச்சோ, என்ன எல்லாருக்குமே ஸ்ட்ரைக்கர் பறக்குது. சரி இது இப்படி எடுத்து சென்டர்ல வச்சிடலாம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் நான் தான். நான் ரெட் காயின் அடிச்சிட்டேன். சீட்டி இன்னொரு ஏதாவது காயின் அடி, அப்பதான் உனக்கு அது. அடிச்சிடணும். அடிக்கல. ஓகே அப்படின்னா ரெட் காயின் எனக்கு கிடையாதா? ஓகே இப்போ நெக்ஸ்ட் திருப்பி நான் தானா? ஐயோ அடிக்கலையே. இப்போ நான் அடிச்சிருவேன் பாரு ரோசி. இன்னும் எல்லா காயினும் ஒவ்வொரு திசையில பறந்துருச்சு. ஐயோ உங்களை என்னப்பா காயினை உள்ள அடிக்க சொன்னா நீங்க கேரம் போர்டை விட்டு வெளியே பறக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா அடிங்க. இப்போ நான் தானா?
இப்ப நான் அடிக்க போறேன் பாருங்க. அச்சிச்சோ, ஐ உன் காயின் விழுந்துருச்சு. எனக்கும் ஒயிட் காயின். ரோசி இங்கே பாரு. ஸ்வீட்டி ஒரு காயின் பறந்துருச்சு. அதா சூப்பர். இன்னொரு டைம் நான் அடிக்கணும். அச்சிச்சோ, உங்க எல்லாரையும் சொல்லிட்டு நானே பறக்க விட்டுக்கிட்டு இருக்கேன். சரி ஸ்வீட்டி நீ தான் இப்ப அடி. ஓகே. எப்படி இருக்கிறது? எதுவுமே வரல. சரி ஓகே ரோசி இப்ப நீ. ஓகேக்கா. இன்னும் அடிக்கல. அக்கா ஒரு சான்ஸ் தாங்க. அச்சோ, என்னப்பா நீங்க பறக்க விட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஒழுங்கா அடிங்கப்பா. இப்ப நான் எனக்கு என்ன, இப்ப நான் அந்த சைடு உட்காந்துருக்கு ஒயிட் காயின். ஐயோ, நான் ஒரு காயினாவது அடிச்சிடணும். சொல்ல விழுந்துருச்சு. நான் பிளாக் காயினாவது அடிச்சிட்டேன். ஓகே, இன்னொரு காயின் அடிக்கலாமா? சரி இப்ப நான் அச்சோ, அக்கா மைனஸ் இல்ல. இல்ல ரோசி, மைனஸ் விழுந்துருச்சு. காயின் உள்ள விழுந்துருச்சு. அதெல்லாம் முடியாது. எனக்கு இருந்ததே ஒரே ஒயிட் காயின். நீ இப்ப அதையும் வைக்கணும். போச்சு. சரிங்க நான் வச்சுட்டேன். சரி ஓகே இப்ப நான் அடிக்கிறேன். பிளாக் காயின் அடிச்சிடேன். இதுதான். அச்சோ, என்ன ஸ்ட்ரைக்கர் வெளியே பறக்குது. ஒழுங்காவே நீங்க பவுடர் போடலன்னு நினைக்கிறேன். ஒழுங்காவே போக மாட்டீங்க. அதெல்லாம் நல்லா தான் போட்டிருக்கு. சரி இரு, நான் இன்னும் கொஞ்சோண்டு போட்டேன். அக்கா ஏன் மேலாம் பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா கேரம் போர்டு மேல போடுங்க. அஜிஜோ சாரி ரோசி. போதும் மீரா. ஓகே. இப்ப நல்லா திச்சு விட்டுருவோம். அக்கா நீங்க கரெக்டா கேரம் போர்டு பவுடர் தானே போட்டிருக்கீங்க. மூஞ்சி கடிக்கிற பவுடர் போடல. ஒழுங்காவே போக மாட்டேங்க. இல்ல நான் கரெக்டா கேரம் போர்டு பவுடர் தான் போட்டிருக்கேன். நான் அதுதான் எடுத்துட்டு வந்தேன். சரி ஓகே. ஆனா என் மண்டையில போடும் நல்லா வாசனையா இருக்குது. அதான் கேட்டேன். சரி ஓகே. என்ன காயின்ஸ் எல்லாம் பவுடர் ஆயிடுச்சு. ஓகே, யாருக்கு இப்போ பிளாக் காயின் இருக்கு? ஓகே, இப்ப யாரோட டர்ன்? இப்ப நான் தான். கொடுங்க. இப்ப அடிக்க போறேன். வெளியே பறந்துருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் தான். எனக்கு அடிக்கிறதுக்கு ஒரு காயினுமே இல்லையே. அங்கிட்ட ஒரு ஒயிட் இருக்கு, அதை அடிச்சிடலாம். ஓகே, எப்படியாவது அடிச்சணும். நான் அடிக்கவே முடியல. இந்த ரோசி சீக்கிரம் யாராவது ரெட் காயின் அடிச்சு கேம் முடிங்க. ஓகே. இப்ப நான் அடிக்க போறேன் பாருங்க. என்ன போச்சு? நேஹாக்கா நீங்களாவது சீக்கிரமா அடிங்கக்கா. என்னப்பா இது இப்படி ஆகுது? கிட்டத்தட்ட விழுந்துக்கும். அச்சிச்சு, வெளியே நேஹா கிட்ட போயிடுச்சு. இப்ப நான் தான். ஐயா, எனக்கு ஒரு பிளாக் காயின் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒயிட் காயின் அடிச்சோம். ஜாலி நான் ஒயிட் காயின் அடிச்சிட்டேன். ரோசி என்னைய ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டேன். எப்படியாவது அந்த ஒயிட் காயின் அடிச்சிடலாம். முடியல. நான் அடிக்க போறேன். என்னாலே முடியலையா? சரி நானாவது அடிக்கேன். ஐயா, நான் ரெட் காயின் அடிச்சிட்டேன். இந்த ஒயிட் காயின் எப்படியாவது அடிச்சேன். அந்த பிளாக் காயின் அடிக்கலாம். அதான் பக்கத்துல இருக்கு. உள்ள விழுந்துருச்சு. நான் ரெட் காயின் அடிச்சிட்டேன். சூப்பர். சூப்பர் மீரா. இப்ப லாஸ்டா ஒரு ஒயிட் காயின் தான் இருக்கு. சீட்டி அதையாவது அடிச்சிரு. அச்சோ சாரி, மீரா தான் அடிக்கணும் திருப்பியும். மீரா அதையும் அடிச்சிட்டேன்னா நீ தான் வின்னர் போ. அடிச்சிருவேன். ஐயோ, அடிக்க முடியல. ஸ்வீட்டி அடிச்சிரு. பாவம் நேஹா தான் ஒரு காயின் கூட இல்ல. நேஹா எப்படியாவது அந்த ஒயிட் காயினாவது அடிச்சிரு. ஓகே அடிச்சிடுறேன். இரு, ஃபர்ஸ்ட் ரோசி அடிக்கட்டும், அதுக்கப்புறம் அடிப்போம். ரோசி அடிக்கல, அப்ப நம்ம அடிச்சிடலாம். அடிக்க முடியலே. மீரா ப்ளீஸ் எனக்காக அந்த ஒரு காயினை விட்டு கொடு. அச்சிச்சோ, நான் அடிச்சிடுறேன். எனக்கு ஒயிட் காயின் கிடைச்சிருச்சு. ஸ்வீட்டி, நான் எனக்கு அதை வையன்னு சொன்னேன்ல. இப்ப நான் தான் அவுட்டா? எனக்கு ஒரு காயின் கூட இல்ல. இப்ப இந்த கேமோட வின்னர் மீரா. சரி ஓகே. நான் வந்து கார்ல வரும்போது இந்த கேரம் போர்ட்ல வின் பண்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். கிஃப்ட் பாக்ஸா? சூப்பர். அப்படின்னா எனக்கு தான் இந்த கிஃப்ட். ராஜாராணியே எனக்கு தான் கிஃப்ட். இப்பயும் எனக்கு தான். சூப்பர். ஓகே, ஹை. இது நம்ம ஆன்டி வாங்கிட்டு வந்த கிஃப்ட் மாதிரி இருக்கு. என்னது உள்ள? என்னது? இது என்ன? சோட்டா பீம் ஸ்டிக்கர். என்ன சோட்டா பீம் டாக்டரா இருக்காரு? இது எப்பன்னு தெரியலையே.
ஓகே, வேற என்ன இருக்கு? ஹை, இது அந்த பம்பரம் தானே, நம்ம சுத்தி விட்டா அப்படியே இது விங்ஸ் மாதிரி சுத்தும். இது நம்ம கிஃப்ட் ஓப்பனிங் வீடியோலயே போட்டோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா மறக்காம நம்ம சேனல்ல போய் பாருங்க. அதுல இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வந்து என்னது, இது ஒரு கேண்டி. சூப்பர், இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு விளையாண்டது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம கேரம் போர்ட் கேம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.